Thank you so much, sweetheart. तमिल தெரியாதா मेरा हिंदी नहीं आता भी चलो नहीं इतना ओटी लड़ता है வணக்கம் நான் உங்க வாசன் டிடிஎஃப்ல இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் நம்ம ஆல் ஓவர் இந்தியா ரைட்ல இப்போ நம்ம இந்த ஸ்டேட்ல இருக்கோம்னா குஜராத் ஸ்டேட்ல இருக்கோம் அண்ட் இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பி போறோம்னா துவாரகாவுக்கு போறோம் ஆக்சுவலி இந்த vlog ஃபுல்லா எடுத்து முடிச்சிட்டாங்க இன்ட்ரோ vlog ஷூட் பண்றேன் செம்ம வைபா இருந்துச்சுங்க நம்மளோட vlog இன்னைக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க யாருக்கெல்லாம் பயங்கர ஒரு நல்ல வைப் தந்துச்சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு நம்ம மீட் பண்ண மக்களாகட்டும் அந்த குட்டி குட்டி குழந்தைங்களாகட்டும் எல்லாருமே அவ்வளோ ஒரு ஜெம்மா என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க ஸோ அந்த குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் ஐயோ நீங்கள் கண்டிப்பாக வ்ளாக் பாருங்கள் அண்ட் வந்து கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோக்கு வரக்கூடிய எல்லா கமெண்ட்ஸுமே வந்து பண்ண நான் படிப்பேன் ஸோ எல்லாத்துக்குமே வந்து லைக் பண்ணுவேன் ரொம்ப பிடிச்ச கமெண்ட்டுக்கு அண்ட் வந்து எங்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு தெரியணும்ல அந்த மாதிரி கேள்விகளுக்கான ஒரு பதிலை வந்து கண்டிப்பாக நான் கொடுப்பேங்க ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிக்கோங்க அண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணணும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம துவாரகாக்கு இன்னும் ஜஸ்ட் ஒரு 65 கிலோமீட்டர் சம்திங் தாங்க இருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியெல்லாம் கட்டி ஒட்டகத்தில் வச்சிருக்காங்க என்னடா சொல்கிறேன் ஆமாண்டா ஆட்டுக்குட்டிங்க ஐயோ அழகழகா இருக்கே ரைட்டு போக போகிறேன்னே ஒட்டக சவாரி ஒட்டக சவாரி போலாம் நான் கூப்பிட்டு போறேன்டா உனக்கு டிடிஎஃப் இன்னும் நம்மளோட துவாரகாக்கு ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு 6 மினிட்ஸ் ஜேர்னி அப்படின்னு சொல்லி நம்ம கூகுள் மேப் என்ற குட்டி சத்தான்னு சொல்லுது ஸோ பயங்கர சிட்டி மாதிரி தாங்க தெரியுது லைட்லாம் அப்படியே கலக்குறாங்க ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் டோல் ரோடு எண்ட் ஸோ அந்த டோல் ரோடு எண்டாக போடுங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரே வழி தான் ஆனால் வர்ற வழியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பன்னியெல்லாம் குறுக்கால வந்துச்சுங்க பன்னியை சப்போஸ் தெரியாமல் கூட இடிச்சிடக்கூடாது இடிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் வண்டியை வித்துடணும் ஸோ எங்கே விற்கிறது இங்கேயே வித்துட்டு போக வேண்டியதுதான் வண்டியை வச்சுக்க கூடாது இல்லைன்னா நம்ம ஆனால் வாங்குறவங்களுக்கு ஆசையா இன்னும் பேர் தெரியல எங்கடா கூடவே இருக்கா பார்த்துக்கப்பா அப்புறம் நம்ம துவாரகாக்கு ரீச் ஆகிட்டு இப்போ துவாரகீஷ் அப்படிங்கிற கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே முன்னாடியே இருக்குங்க ஸோ வந்து உள்ளே வரும் ஸோ துவாரகாலேயே ஹையஸ்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய கோவில் வந்து பார்த்தா நம்ம துவாரகதீஷ் டெம்பிள் தானுங்களா ஸோ முன்னாடி இப்போ தெரியல ஹைட் வந்திருக்கும் அது எங்க இருக்கு என்னடா துவாரகதீஷ் போறதே துவாரகதீஷ் டெம்பிளுக்கு தான்டா அப்படியா பாசிட்டிவ் நாங்கள் வந்து கோவிலுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் லாக் கன்டினியூ பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு கோவிலுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கேமரா எவ்வளவு தூரம் அலோவ் பண்றாங்களோ அங்க வரைக்கும் லீகலா வந்து பண்ணி நம்ம வீடியோ ஷூட் பண்ணலாம் ஓகேங்க நான் அதுக்கப்புறம் அவங்க உள்ள போயிட்டு கண்டினியூ பண்றேங்க சாரி தும் ஃபோன் ஆக்சுவலி டிடிஎஃப் என்னன்னாங்க என்கிட்ட ஹாட் கேஷ் இல்லை இருந்த ஹாட் கேஷ்லாம் வந்து பண்ண தீர்ந்து போச்சு ஸோ வந்து உள்ளே வரும்போது வந்து பண்ண என்ட்ரிக்கு 30 ரூபா கேட்டாங்க ஸோ வந்து அந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஃபோன்பே கேட்டேன் கார்டு கேட்டேன் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது கொடுங்கன்னாங்க சரி அப்படின்ட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம் ஸோ அதுவே வந்து பண்ணால் திரும்பி வரும்போது கொடுங்கன்னு விடும்போது அவ்வளோ சந்தோஷமாக போயிடுச்சு இங்கே வந்துட்டு மயில் ரெக்கையை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக போயிடுச்சு கேட்டேன் கொடுத்தாங்க 20 ரூபீஸ்னாங்க 20 ரூபீஸ்னா 20 ரூபாவோ 30 ரூபாவோ நினைக்கிறேன் நான் இருந்துட்டு ஒரு மயில் இருக்குது அவ்வளோவா சரி கிருஷ்ணர் கோவிலுக்கு வந்திருக்கோம் பட் இருந்தாலும் இது ரொம்ப அழகா இருக்கு சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணலாம்னு சொல்லி ஃபோன்பே QR கோட் கேட்கும்போது அவர்கிட்ட இல்லைன்னு சொன்னாரு அப்புறம் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கும்போது நான் வரும்போது தனியாக நின்று இருந்தாருங்க நான் வந்ததுக்கப்புறம் நிறைய கூட்டம் வந்துருச்சு எனக்கே பெருமையாக போயிடுச்சு நான் வந்து எதுவும் ராசிக்கார மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு அப்புறம் ஃபோன்பே வேற யார்ட்டையும் அந்த நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வேற எந்த நம்பரும் இல்லை அப்படின்னாரு சரி இதை நான் ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டதுக்கு ஓகேன்ட்டாருங்க ஒரு மாதிரி சந்தோஷமா போயிடுச்சு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் இருந்து ஏடிஎம் தேடினேன் ஏடிஎம் இங்கே எங்கேயும் கிடைக்கல அதுக்கப்புறம் அண்ணங்கிட்டே கேட்டேன் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் சஞ்சய் ஆக்ரா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து காமிச்சாரு அவருக்கு 500 ரூபா பே பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு சந்தோஷமாக கிளம்பிட்டோம் பசங்க வந்து இது வாங்குற ஐடியாவே இல்லை 500 ரூபா பே பண்ணுறாங்க ஒன்று நினச்சிட்டாங்க இது போலாமா ஆக்சுவலி மயில இருக்குதானே வாசா 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க 20 ரூபா 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க அதில் ஒன்று ஃப்ரீயாக தர்றதுக்கு என்ன அவங்க நார்மலாக கொடுத்துருப்பாங்கன்னா அப்படி இல்லைங்க இங்கே எவ்வளவோ மனிதர்கள் இருக்காங்க நாங்கள் இந்தியாவில் எவ்வளவோ மனிதர்களை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு மயிலருக்கு இல்லைங்க இந்த அத்தனை மயிலருக்கு விற்றாலும் அதில் இந்த ஒரே ஒரு இறகை கூட கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீயாக சில கடைக்கு போனேன் ஃபோன் சார்ஜ் போடணும்னு கேட்டேன் முடியாதுன்ட்டாங்க தம்பி வந்து இப்போ 2 தம்பிக்கு தான் நடந்துச்சு ஒரு கடைக்கு வந்து பண்ண போய் சார்ஜ் போட போலாங்கும் போது சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஆனால் இவங்க ஒரு மாதிரி அன்பா அந்த அழகான ஸ்மைல் டிடிஎஃப் ஃபோனுக்கு வந்து பண்ண இங்கே என்ட்ரி போட்டிருக்காங்க ஃபோன் ஷூஸ் அப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கேயே நம்ம வச்சுட்டு போகிறோம்னு நினைக்கிறேன் ஓகே டிடிஎஃப் மிச்சதெல்லாம் வந்து பண்ண உள்ளே போயிட்டு வந்துட்டு
அதுக்கப்புறம் பிளாக் கண்டினியூ பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த இடத்த பார்க்கவே. டிக்கெட் டைம் ஆச்சுன்னா நைட் 8:30 ஆச்சு. நாங்கள் ஆக்சுவலி ஃபோனை டெபாசிட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டோம். நானும் வரணும். சைக்கோவும் தேன் மிட்டாயும் வந்து பண்ண உள்ளே வரல. ஏன்டா வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணா நாளைக்கு காலையில் போய்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இருந்துட்டு இல்லைடா இப்போவே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னேன். ஸோ தம்பி வந்து பண்ண காலையில் பார்த்தா தானே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணான். அப்புறம் நானும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பண்ண ஃபோனை டெபாசிட் பண்ணாமல் வந்துட்டோம். போகிற வழியில் வந்து பண்ண இந்த ஒரு சங்கு கடையை பார்த்தோங்க. ஸோ பார்த்த உடனே வந்து பண்ண சும்மா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த எண்டிங் தான் இங்கே அந்த அழகே. ஸோ நம்மளோட சங்கில் அந்த எண்டிங் அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது. இங்கே வந்து அந்த ஒரு சங்கோட அந்த எண்டிங் வருது. நம்மளோட மகாபாரதத்துலலாம் ஒரு சவுண்டு உள்ள அந்த சவுண்டு வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. ஸோ இதில் என்ன அழகுனாங்க, ஸோ கிருஷ்ணர் படம் போட்டிருக்கோங்க. இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. ஸோ இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை வந்துச்சு. சவுண்டு சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டீங்கன்னா 25,000 ரூபாய். அது ஒன்று தாங்க ப்ராப்ளம். भैया ऑन फायर பஸ்ஸார நடிக்கிறானா பையன். அதாங்க என்னங்க பேசவே விட மாட்டேங்கிறாங்க. இருங்க இவங்க சவுண்ட் எல்லாத்தையும் இப்போ நான் ஆஃப் பண்றேன். ஸோ டிடிஎஃப் இந்த சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சரி வாங்கலாம்னு நினைக்கும் போது 25,000 ரூபாய் சொன்னாங்க. அது ஒண்ணுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா கடவுளை 25,000 ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு வேற சங்கு பார்த்தேன். இதெல்லாம் வந்து பண்ண 2,500 ரூபாய் தான். ஒருவேளை சும்மா பார்த்தேன், ஒருவேளை 2,500 ரூபாய் 25,000 ரூபான்னு போட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா உண்மையாவே அதுல 25,000 ரூபாய் போட்டிருக்கு. சரி நம்ம வந்து ஊதி பார்த்து வாங்கிக்கலாங்க. ஒரே நிமிஷம் நான் ஒரு டைம் ஊதி பார்த்துக்கிறேன்டா. நானு ஊதி பார்த்து வாங்க போறேன்டா நானு. ஐயோ டேங்க ஆஹா இதுதான்டா எனக்கு வேணும். வேற எதையுமே பார்க்கல போறடா. நம்ம வந்து சங்கம் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த குரங்கு பொம்மை ஒன்று இருக்குங்க, தேங்காய் குரங்கு பொம்மை. 25,000 ரூபாய் கொடுத்து சங்கம் வாங்க முடியும். 18,000 ரூபாய் சொல்றாங்க கடைசியா. ஹாய் சூப்பரா தமிழ் பேசுறீங்களே. சாரி பையா. ट्विन थ्रॉटलेस कासे चेन्नई मेरा चेन्नई கோயம்புத்தூர். நானு தமிழ் பசங்களும் நினைச்சிட்டேன்டா. மச்சான் கூப்பிட்டாங்களா? தமிழ் தெரிஞ்சு வச்சிருக்காங்களே. தமிழ் தெரியாதா? மேரா ஹிந்தி நஹீ ஆத்தா. நம்ம தமிழ் பசங்க இங்க படிக்கலாம்னு வந்திருப்பாங்கல்ல, பசங்க அப்படியே கத்து கொடுத்துட்டாங்க போல. ஆக்சுவலி அவங்க இருந்துட்டு என்கிட்ட தமிழ் தெரியாது அப்படின்னாங்களா. நான் அங்க இருந்துட்டு எங்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லி ஹிந்தியில சொன்னோம். தி நெக்ஸ்ட் டே டிடிஎஃப் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ அந்த நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டென்ட் போட்டு தூங்கிட்டோம். இப்போ காலை எழுந்திரிச்சிட்டோம். நாங்கள் இப்போ எழுந்திரிச்சிட்டோம். தம்பிங்க எங்கே என்ன நிலவரம் அங்கே காரில் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். காலைல தான் நல்லா இருக்காங்க. யா ஸ்வீட் ஹார்ட். இந்த பசங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியலைங்க. தேங்க்யூ ஸோ மச் ஸ்வீட் ஹார்ட். ஆஹா தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு அப்படின்னு சொல்லி எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை மறக்காம தட்டி விட்டுக்கோங்க. டிடிஎஃப் ஓகே டிடிஎஃப். ஸோ நீங்கள் வந்து பண்ண எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த எடிட்டிங் ஒர்க்கை முடிச்ச உடனே வந்து பண்ணா அவ்வளோ கண்டினியூ பண்ணுறீங்க. சாய் பையா சாய் ஸ்வீட் ஹார்ட். சாய் ஸ்வீட் ஹார்ட். தோ ஸ்வீட் ஹார்ட். ஐயோ நம்ம பிள்ளைங்களை காணுமே, எங்கே போயிட்டாங்க? இருக்கா அவன் நல்ல வேலை ஒருத்தன் இருக்கான் உள்ள ஆள் இருக்கு. இன்னொருத்தர் இருக்கா. ஐயோ ஆளே தெரியாத மாதிரி இருக்கானுங்களே. பாருங்க டிடிஎஃப் காருக்குள்ள யாருமே இல்லாத மாதிரி இருக்கா. இது ஏதோ சீட்டு மாதிரி இருக்குன்னு அந்த பக்கம் இருப்பான்னு நினைச்சேன். கதவை திறந்து போட்டே தூங்குறீங்களா டாடி? தேங்க்யூ ஸோ மச் ஸ்வீட் ஹார்ட். ஆஹா நல்லா இருக்கான. சுகர் ரொம்ப ஜாஸ்திடா. நார்த் சைட்ல வந்து எனக்கு பெரிய டம்ளர்ல கொடுத்ததே இவங்க மட்டும் தான். சொம்புல எட்டு வராங்களா டீய. இது எப்படா தரக்கு உள்ள வந்து படுக்கலான்ட்டு இருந்தியா என்னன்னு தெரியலங்க. வயிறுலாம் ரொம்ப வலிக்குது. நேற்று நைட் சாப்பிட்டதுல இருந்து எப்படி சொல்றதுங்க ஒரு மாதிரி எதோ பண்ணுது. செல்லக்குட்டி ஹாப்பி மஜாக்கர். ஓகே டார்லிங். செல்லக்குட்டி இன் திஸ் ஏஜ் யூ கேன் பிளே த கேம் பட் டோன்ட் this no okay this no show your teeth e லைட்டா வந்து பண்ண கரை வந்திருக்குங்க. சோ இந்த பையனுக்கு ஹிந்தி नहीं आता. तुम हिंदी नहीं आता. स्कूल नहीं जा रहे हैं. हाँ स्कूल नहीं जा रहे. क्यों ये पढ़ने नहीं जा रहे हैं. क्या
ही नहीं जा रहे तुम क्या जानना नहीं जा रहे इंटरेस्ट नहीं है ना यूं जा रहे हाँ स्कूल नेसेसरी कॉलेज नेसेसरी ओके स्वीटहार्ट डोंट दिस वन हाँ actually TTF இங்க வந்து பாத்தீங்கன்னா sit down and play the game and go to the school enjoy the life TTF இங்க உட்கார்ந்து வந்து பண்ணா நான் லேப்டாப்ல எடிட் பண்ணிட்டு இருந்தேன் குட்டிங்கலாம் என்னை சுத்தி தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஜாலியா என் போன்ல எடுத்துட்டு போயிட்டாங்க பசங்களை பார்க்கும்போதே தெரியுது ஜெனியூன் அதுக்கப்புறம் அவங்களோட வீடு இங்கே தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நோ ப்ராப்ளம் ஸோ வந்து லேப்டாப்ல வந்து பண்ணா நான் அப்படியே எடிட் பண்ணிட்டு இருந்தேன் நானும் அப்போ பார்த்துட்டு அந்த போனை தூக்கிட்டு vlog பண்ணிட்டு இருந்தாங்க தனியா அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அப்புறம் எங்க கூட வந்து உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது நான் சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் தம்பி இருந்துட்டு ஓடி வந்து அண்ணா அவங்க மாவா போடுறாங்க மாவா அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மாவாவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எனக்கு மாமானா என்னன்னு தெரியும் எனக்கு எப்படி தெரியும்னா ஒரு அக்கா வந்து உள்ள போயிருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்றேன் அப்போ சரியா நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அந்த அக்காவை பார்த்து என்னாச்சு என்ன கேஸ் கேட்கும்போது மாவா கேஸுப்பா அப்படின்னா மாவா இதே மாதிரி மாவா கேஸ் அப்படின்னா என்னக்கா அப்படிங்கும்போது இந்த மாதிரி வாயில போட்டு பாக்கு மாதிரி இருக்கிறத இருக்காங்க அந்த அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க அந்த கேஸ் சொன்னாங்க ஓ சரிக்கா அப்படின்னு ஸோ வந்து அப்படி இருக்கும்போது இவங்க மாவான உடனே என்னடா சொல்ற மாவாவா அப்படின்னு சொல்லி இவங்களை பார்த்து தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னாங்க இது இந்த ஊரோட பழக்கம்னு நினைக்கிறேங்க பயா இல்ல பாய் என்னடா தலையாட்டுற போதையா இப்படிதான் போதை பொருள் வீட்டுல விட்டுருப்பானுங்க அவங்க அம்மா பாட்டி தாத்தா இப்படிதான் சுத்திட்டு இருந்தாங்க இல்லடா ஐயோ தெரியாம குழந்தைடா அவனுக்கு தெரியாம இது பண்றான் டிடிஎஃப் இங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பாக்கு இருக்குங்க அது என்ன பாக்குன்னா தெரியல அது எங்கெங்கயோ இருக்கு சோ ஒரு பேப்பர்ல போட்டு உருட்டுறாங்க டேய் என்னடா நீங்க தான் கடையோட ஓனர்ஸா என்னடா கடையில உட்கார்ந்துருக்கானுங்க டேய் என்னங்கடா சொல்றீங்க எங்கடா இங்க ஒரு அண்ணன் இருந்தாரு இதுதாங்க இங்க பாருடா இதெல்லாம் வெத்தலைக்கு நம்ம ஊர்ல யூஸ் பண்றதுடா क्या करना चाहिए I don't know பண்ணி கொடுங்க எப்படி ட்ரை कर முதல்ல வந்து இத வந்து பிரிச்சுக்கறாங்க இத வந்து உள்ள ஊத்திக்கறாங்க ஜில்லுன்னு இருக்குடா ஓகே டேய் இப்போ சுண்ணாம்புல போட்டுக்கறாங்க போல அப்புறம் இந்த கவர் மூடி இப்படி பண்ணி அவர் எடுத்து வாயில போட்டுக்கறாங்க போல இது போதை பொருள் தானே என்னடா சொல்லும் சுண்ணாம்பு வந்தா போதையா என்னங்கடா சொல்றீங்க நல்லா இருக்குடா மனம் ஏய் செல்லம் இது வெத்தலை பாக்குடா ஆக்சுவலி டிடிஎஃப் ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு கார்ல என்னன்னாங்க நம்மளோட டிரைவரோட கார் ஹேண்டில் வந்து பாத்துட்டீங்கன்னா கழண்டு வந்துச்சுங்க இப்பதான் ஆரம்பம் டயர் தனியா ஓடுங்கறியா ககசஸ் ரொம்ப மிஸ் பண்றோங்க இல்லங்க என்னன்னா நமக்கு டைம் வேணும் என்னடா பண்றடே என்னடா வெடிக்கிறீங்க சரி ஓகே ஸ்வீட்ஹார்ட் பை லவ் யூ so much பை ஓகே நல்லா கேம் விளையாடுங்க நல்லா லைஃப்ல என்ஜாய் பண்ணுங்க டோன்ட் chew that because the mouth will become dirt go to school okay जा रहे स्कूल जा रहे please okay अरे दूसरी बार आना था भाई यहाँ पे आना हाँ of course again I will come இப்போ நம்ம கிருஷ்ணர் பார்க்க போறோம் கிருஷ்ணர் ஆண்ட ஊரை பார்க்க போறோம்டா ராதே அவங்க கிட்ட ராதேங்கும் போது ஒரு தனி ஃபீல் வந்துச்சுடா ராதே ஹரே கிருஷ்ண ராம ராம ஹரே ஐயோ மறந்துட்டேன் ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே அடா இதெல்லாம் எந்த கேப்ல படிச்சீங்க இதெல்லாம் குழந்தையா இருக்கும்போதே சின்ன வயசுல இருந்தே தெரியும்டா நல்லா ஸ்கூல்ல எக்ஸாம்லாம் வைப்பாங்கல்ல கொஸ்டின் பேப்பர் குடுக்கறதுக்கு கரெக்டா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம ராம ஹரேன்னு சொல்லிட்டே இருப்பேங்க ஸ்கூல்ல எல்லாம் கிறிஸ்டியன் ஸ்ரீராம் ஜெயம் எழுதிருக்கியா 108 வாட்டி நான்லாம் கிட்டத்தட்ட 1000 சம்திங்க தாண்டி எழுதிட்டே ஒரு நோட்ல அப்படியா நானும் 1000 தாண்டி போயிட்டே இருப்பேங்க ஸ்ரீராம் ஜெயம் துவாரகீஷ் டெம்பிள வந்து பண்ண கட்டினது யாருன்னு வந்து பண்ணா நம்ம கிருஷ்ணர் ஐயாவோட பேர பையன் தான் வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த ஒரு கோவிலை கட்டியிருக்காங்க நம்ம துவாரகாலிய ஹைட்டஸ்ட்
பில்டிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட கோவிலை தான் சொல்கிறாங்க. பட் இப்போ எனக்கு தெரில, ஸோ அதோட பில்டிங் பெருசாக வந்திருக்குமான்னு. ஸோ வந்து ஆனாலுமே வந்து பண்ண துவாரகீஷ் டெம்பிள் தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம உள்ளே தான் போகிறோம். உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி வந்து பண்ண 30 ரூபா வாங்குவாங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய கடைகள் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் போல என்ன நேற்று நைட் போகலான்னு சொல்லி நினச்சோம். தேன் மிட்டாய் தம்பி வந்து பண்ண நல்லா வெளிச்சமாக இருக்கும்போது போகலானா அப்படின்னு சொன்னால் சரி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு இப்போ வந்து பண்ண நாங்கள் கிளம்பி போகிறோம். ஸோ டிடிஎஃப் சட்டையை பார்த்துருந்துருப்பீங்க. இந்த ஒரு சட்டை போட்டிருக்கேன், நல்லா இருக்குங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசைடா. நிறைய பேர் ரீல்ஸ்லலாம் இந்த மாதிரி சட்டையெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சட்டை போடணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. அதனால வந்து பண்ணா ஒன்று வாங்கி போட்டாச்சுங்க. பொருள் வாங்க போகிறோம், ஏதோ பொருள் வாங்கி முடிச்சாச்சு, காசுலாம் பே பண்ணி முடிச்சாச்சுன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட ராதே ராதேம்பாங்க, நம்மளும் அவங்ககிட்ட ராதே ராதேன்னு சொல்லணும். இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நேற்று நைட்டு வந்து பண்ண ஒரு இடத்துல வந்து டென்ட் போட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு கடைக்கு முன்னாடியே வந்து பண்ண டென்ட் போட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். இன்னைக்கு காலையில் அந்த கடையே திறந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் எந்திரிக்கல. எத்தனை மணிக்கு எந்திரிச்சோம்? ஒரு 9:10 எக்ஸாக்டா 9:10க்கு வந்து பண்ண எந்திரிச்சோம். நாங்க என்ன நினைச்சோம், காலைல 6 மணிக்கெல்லாம் கடையை திறந்துருவாங்கடா, நம்ம தூங்குறதே 4 மணி, ஏன்னா சமைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம தூங்குறதே 4 மணி, 2 மணி நேரத்தில் எழுப்பி விட்டுருவாங்கடா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு தான் தூங்கணும். ஆனால் அவங்க எழுப்பியே விடல. அப்புறம் ஒரு வேளை கடை திறக்கல போலன்னு சொல்லி நம்மளோட ஜிப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி எட்டி பார்த்தா அவங்க வந்து பார்த்துன்னு எங்களை எழுப்பியே விடல. சூப்பர் இல்லைங்க, ஒரு வார்த்தை கேட்கல. நைட்டு மட்டும் வந்தாங்கடா. என்னடா பண்ணிட்டு, என்னடா நான் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன், என்னடா விளையாண்டு இருக்கீங்க? கத்தி சண்டை விளையாண்டு இருக்கீங்களா? நம்ம பேர் எங்கேயே கெட்டு போய் கிடக்குடா. யாருடா கத்தி சண்டை? தேன் மிட்டாயும். ஓ எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்தது, கொடி கட்டுவாங்களா அப்புறம் நம்மளுக்கு கத்தி சண்டை விளையாடுறீங்களா? சும்மா ஜஸ்ட் ஜோக்குங்க, சும்மா ஃபன் ஃபன். நமக்கு பாய்ஸ் கேங்குள்ள ஒரு வேளை இருப்பானோ நம்ம பசங்க தானே. போற வழியில வந்து பண்ண கேமல் இருக்கு. இந்த கேமல்ல வந்து பண்ண அழகா ஜாலியா ரைட் பண்ணலாம். இங்க இருந்து கோவில் வரைக்கே போலாமா? டைம் வேற ஆயிடுச்சு. சரி, இங்க இந்த சைடு தான் இருக்க போறோம். அதாவது இனி ராஜஸ்தான் இந்த சைடு ஃபுல்லாமே வந்து பண்ணா ஒட்டகம் நிறைய இருக்கும். அதனால நம்ம எப்போ வேணா வந்து பார்த்துட்டுனா ஒட்டகம் ரைட் பண்ணலாம். 30 ரூபா இருக்காடா உள்ள கூப்பிடு கேட்பாங்க. 100 ரூபாய் இருந்துச்சேடா என் பாக்கெட்ல. இல்லையே, பாட்டிக்கு ஃபுல்லா நான் சமையல் பொருட்கள் தானே வாங்கி கொடுத்தேன். எப்போ எந்த பாட்டி? 100 ரூபாய் கொடுத்து இன்னொரு 100 ரூபாய் இருக்கணுமே என் பாக்கெட்ல. டிடிஎஃப் நம்ம போன விளாக் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி ஒரு அம்மா வந்துங்க, நான் வந்து மெடிக்கல் ஷாப்பில் போய் டேப்லெட் வாங்க போனேன். ஸோ அப்போ டேப்லெட் வாங்கிட்டு நான் ரிட்டன் காருக்கு வந்துட்டு இருக்கும்போது என் கையை பிடிச்சி ரொம்ப பசிக்குது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. டக்குன்னு பாக்கெட்டை தேடி பார்த்தேன், ஒரு 200 இருந்துச்சு. 200 எடுத்து கொடுத்தேன். அவங்க 200 வேணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சமையல் பொருட்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. டிடிஎஃப் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. டிடிஎஃப் நம்ம காரை விட்டு வெளியே வந்த உடனே நம்ம பார்க்கக்கூடிய முதல் விஷயம் இதுதான். ஸோ இந்த ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த ஒரு இடத்துல இருந்து நம்ம அப்படியே வந்து பாருங்க, நம்ம நேராக போகணும். நேராக போனோம்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஆறு இருக்குங்க. ஐயோ என்ன மாதிரி ஆறு அது! மீன்லாம் அவன் சொன்ன மாதிரி பறக்கும் மீன். அது ஏன் வந்து அப்படி பறக்குதுன்னாங்க, மீன் அதிகமா இருக்கு, தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. யாரும் இங்கெல்லாம் பிடிக்க மாட்டாங்கல்ல, அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க மீனோட கவுண்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நேற்று அந்த இடத்த பார்த்த உடனே ஏனே தெரியலைங்க, என் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அப்படியே வந்து பயங்கரமா எக்ஸைட் ஆயிட்டேன். ஸோ வந்து நான் எக்ஸைட் ஆகிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். இவனுங்களாம் ராக்கெட் மாதிரி போகுது மீன் அப்படிங்கிறாரு. நான் இருந்துட்டு எக்ஸைட் ஆகிட்டு கத்திட்டு இருக்கேன். இவனுங்களாம் வந்து சாதாரணமாக இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கியாடா? எங்க மீன் குதிக்கிறீங்க டபக்கு 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 டபக்குன்னு. அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். டக்குன்னு குதிக்கிறானுங்க. அந்த மீனுங்கெல்லாம் அது போர் அடிச்சு போச்சு. மனுஷங்களெல்லாம் பார்த்து இவனுங்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க நம்மள அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சந்தோஷமா. சூப்பர் ஐடியாடா, வாங்கிட்டு போகலாம். ஆக்சுவலி எங்கிட்ட கையில் ஹாட் கேஷே எப்பவுமே இருக்காதுங்க. காரணம் என்னன்னா, கையில் இருந்தால் அப்படியே எடுத்து கொடுத்துருவோம். அப்படி இருக்கிறதுனால எப்பவுமே என் கையில் வந்து பண்ண ஹாட் கேஷே இருக்காதுங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் உங்களுக்கு வந்து நான் இந்த தண்ணியை தான் காட்டலான்னு வந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பண்ணால் அது நேற்று இருந்ததை விட வத்திருச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இருந்துச்சு. இன்னும் இந்த பாசிகள்லாம் அப்படியே இருக்குது, இந்த தண்ணியோட ஈரப்பதங்கள்லாம் அப்படியே இருக்குது பாருங்களேன். இது ஃபுல்லாக வற்றி அந்த மீன் தெரிய மாட்டேங்குதுங்க. இப்போது மீனே இல்லைங்க, மீனே காணோம். அங்கங்கே தான் குதிக்குது. ஆனால் நேற்று இப்படி இல்லைங்க, பறக்குதுங்க. நீங்கள் சும்மா பார்த்தீங்கன்னாலே அப்படி பறக்கு, அங்கங்கே பறந்துக்கிட்டே இருக்கும். சே, நேற்று ஒரு வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். இங்கே பாருடா, இங்கே குளிக்கலாம்டா. நான் சொன்னேன்னா இல்லையா இங்கே குளிக்கலான்னு? நீங்கள் தான் குளிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டீங்க.
ஆக்சுவலி டிடிஎஃப் எங்ககிட்ட ஹாட் கேஷ் இல்லை, அதனால இங்கே ஃபோன்பே பண்ணுறோம், 100 ரூபாய் தரீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ அந்த அண்ணன் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மினிட் ஹாட்ஸ்பாட். தேங்க்யூ. ஃபோன்பே. என்ன லுக்கு அப்படியே கண்ணை பிடிங்க தின்னு முடியும் முகரே பாருங்க. நான் ஃபோன்பே வந்து பண்ண 1000 ரூபாய் பண்ணுறேன், 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. அவங்க இல்லைன்னாங்க, 100 ரூபாய் மட்டும் தான் தருவேன் அப்படின்னாங்க. அதுவே பக்கத்து கடைக்காரங்க கிட்ட கேட்டு தான் வந்து பண்ண தந்தாங்க. ஐயோ எவ்வளோ அழகான சிரிப்பு. தேங்க்யூ தீதி. ஆக்சுவலி டிடிஎஃப் இங்கே நிறைய பொண்ணுங்க வந்து பண்ண இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் சாமி பாட்டு பாடிட்டு பொட்டு ஒரு அக்கா வருவாங்களே, அந்த மாதிரி வந்து டிவோட்டி அக்கா, அந்த அக்கா மாதிரி வந்து பண்ணுங்க நாம வச்சுட்டு போறாங்க. நீ அதை போட்டு ஒரு ரீல் பண்றா. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 4:32 ஆச்சு. நம்ம உள்ள வந்தாச்சு. இதுக்கு மேலே வந்து பண்ண மொபைல் ஃபோன்ஸ்லாம் அலோட் கிடையாது. ஸோ அவங்க லக்கேஜ் ரூம் வச்சிருக்காங்க, அங்கேயே வந்து பண்ண நம்ம மொபைல் ஃபோன்ஸ்லாம் வச்சிட வேண்டியதான். அங்கே வந்து பண்ண ஷூஸ் ஸ்டாண்ட்லாம் வச்சிருக்காங்க, அங்கே வந்து பண்ண நம்மளோட ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ்லாம் கழட்டி வச்சிட வேண்டியதாங்க. அங்கே வந்து இங்கே வந்து பண்ண கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நான் கும்மி அடிக்கிறத காட்டலான்னு நினச்சேங்க, அதுக்குள்ளே கும்மி அடிச்சு முடிச்சுட்டாங்க. ஓகேங்க, நான் வந்து உள்ளே போய் டெபாசிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேங்க. Many hours later. டிடிஎஃப் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. கோயில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பண்ண உங்களுக்கு காருக்குள்ளே ஏறிட்டு இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு vlog கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோ அழகுங்க, ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்குது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய கதை, அதனால தான் வந்து பண்ண உங்களுக்கு அப்புறமேல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பண்ண உங்களுக்கு பிடி ஸோ வந்து அவங்கள உங்களுக்கு விலாகில் காட்டலான்னு நினச்சிங்க. பசங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா விலாகில் வர மாட்டேங்கிறாங்க, அங்கே இங்கேன்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த கிளிப்லாம் காட்டுறேன். அவங்க கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தேன். அப்படி கூட பிடிச்சிட்டேன்டா. ஸோ இந்த தவங்க தான் நான் என்ன சொன்னேன்னா விலாக்குள்ளே வாங்க அப்படின்னு. அவங்க ரொம்ப வெக்கப்படுறாங்க. ஸோ ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த நாய்க்குட்டி நம்ம வந்து நாய்க்குட்டி வாங்குறதா இருந்துச்சுல்ல, ஸோ வந்து இந்த நாய்க்குட்டியை பார்த்த உடனே சரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது அண்ணே லேப் தானே வேணும் அப்படின்னாங்க. சரி கரெக்டு தான்ப்பா, லேப் தான் ஓகே, பட் இப்போது அது ஒன்று அனாதையாக ரோட்டில் சுற்றும் போது அது கடைகளும் கொடுத்து நம்ம வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது பசங்க வந்து பண்ண வேணான்னாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக போயிடுச்சு, சரின்னு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து தாய் நாய் வந்து பண்ண அங்கே இருந்துச்சு. ஸோ தாய் நாய்கிட்டேருந்து எப்படா எடுக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்ததுக்கப்புறம் அது கண்டுக்கிறதே கிடையாது. தாய் மாதிரியாக இருக்காங்க அவங்க, ஜாலியாக படுத்து கனவு கண்டுட்டு இருக்காங்க. சரி இதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்பும் போது இந்த கடைக்காரங்க வந்து அதுதான் அவங்க அம்மா, ஸோ எடுத்துகிட்டு போகாதீங்க கடிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அது எதுவுமே பண்ணல, பரவாயில்ல நாங்கள் எடுத்துகிட்டு போய்க்கிறோம் அப்படிங்கும்போது இல்லை இது ஏன் நாய், ஸோ நான் வளர்த்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ சாரி பையா எனக்கு தெரில, நான் நினச்சிட்டேன் இங்கே ரோட்டோரமாக நிற்கிது ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னு நினச்சிட்டேன், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறேன்னு நினச்சேன் அப்படிங்கும்போது இல்லை நான் வந்து வில்லேஜுக்கு எடுத்து போகிறேன், வில்லேஜுக்கு இன்னொரு 2 வீக்ஸில் வில்லேஜுக்கு எடுத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து பண்ணேன், இந்த நாய்க்குட்டியை வந்து பண்ணேன், நான் இங்கேயே விட்டுட்டு போகிறேன். ஸோ பட் எனக்குமே ஆசையாக தான் இருக்குது. ஆக்சுவலி இதை ஒரு டைம் தூக்கிட்டு வச்சேன், ஓகேங்களா, அவங்க வேணான்னு சொன்னோடனே வச்சேன். அதுக்கப்புறம் வந்து பண்ணால் கால் பின்னாடியே இப்படி சுற்றி வந்தப்போ அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு துவாரகாவை ரொம்ப 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 பிடிச்சிருக்கு டிடிஎஃப். உள்ளே போய் நம்மளோட ஃபோன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு தம்பி நம்ம கூடயே நின்றுட்டு இருந்தாங்க. வியாபாரத்தையே விட்டுட்டு நின்னா. பட் விட்டுட்டு நின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்பியை வந்து பார்த்தா கிளம்பி வரும்போது நான் பார்த்து கவனிச்சுட்டு வந்துட்டேன். பட் அந்த பையனோட ரொம்ப ஒரு ஜென்யூனிட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா நைட் 8:20 ஆச்சு. அவ்வளோதான் காருக்குள்ளே வந்தாச்சு. சமி எப்படி இருந்துச்சு கோவில்? கோவிலாக இருக்கட்டும், அன்னைக்கு நம்ம சிங்கத்தை பக்கம் போனோம் பார்த்தீங்களா, அதுவும் கனவு மாதிரி இருந்தது. இன்னைக்கு கோயிலுக்கு போனதும் கனவு மாதிரி. சிவபெருமானையா கோவில் ரொம்ப மெஸ்மரைசிங், அப்படியே ஏதோ பரவச நிலை அடைஞ்சிட்டேன். நம்ம யாருன்னே நமக்கு தெரியாம போயிடுதுண்ணா. ஒரு நிம்மதி, ஒரு எதுவுமே யோசிக்க முடியலண்ணா. அந்த டைம்ல எந்த யோசனையுமே வரல, ஒரு நிம்மதியான ஒரு மனசு, எதுவுமே யோசிக்காம. உன் நெத்தியில இது கொடுத்துருக்காங்கப்பா, என்னை பாரு, சிலுவை இல்லடா சூலம்டா, இங்கிலீஷ்ல தாண்ட்ரோப் அப்படிம்பாங்க. சிலுவைனா நம்ம இயேசு ஐயாவோட கிராஸ் தான் சிலுவை. தம்பிக்கு தெரியாம சொல்லிட்டாங்க. வீடியோ அங்க அலோட் இல்லன்றதால நம்ம பசங்களுக்கு காட்ட முடியல. உள்ள போனவனே எப்படின்னா இருக்கு கோபுரம், ஒரு கோபுரத்துக்கு மேல ஒரு கோபுரம், கோபுரம் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செங்கல் அண்ட் கிரானைட்ல தான் செஞ்சிருக்காங்க. உள்ள ஒரு கோவில்ல கிருஷ்ணருக்கு ஒரு குட்டி குட்டி பெட் பக்கத்துல வச்சிருந்தாங்க. நீங்க கவனிச்சிங்களா? நைட் 8 மணிக்கு தூங்க வைக்கிறதுக்காக. அவர் பெட்டானா, அவர் பயன்படுத்தின பெட்டானா அதெல்லாம்? கோவிலுக்காகடா.
அதுக்கப்புறம் குட்டி பெட்ல எப்படி தூங்குவாங்க, குட்டி பெட்டுங்க. ஸோ டிடிஎஃப் ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய சொல்லணும்னு நினைச்சேன், கோயில் விட்டு வெளியே வந்தோடனே சொல்லியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். பட் நான் பசங்கள்லாம் சேர்த்து வச்சு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. துவாரகாக்குள்ள நான்வெஜ்ஜே கிடையாது. ஸோ துவாரகால வந்து அந்த துவாரகால ஒரு டீ கடையில் வந்து பண்ண பசங்க போனாங்க, நாங்களும் வந்து பண்ண போனோம். தம்பிங்க இருந்துட்டு நான்வெஜ் இல்லையா அப்படிங்கும் போது நான்வெஜ் ஆகுவா அப்படின்னா மேரா சவுத் இந்தியா ஃபுல் நான்வெஜ், ஒன்லி நான்வெஜ் அப்படின்னு சொன்னோம். அவங்க வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னா ஷாக் ஆறாங்க. ஆனா முட்டை இருக்குடா, நீங்க சொன்னீங்களே முட்டை இல்லைன்னு சொன்னீங்கல்ல, நான் இருந்துட்டு முட்டை இருக்கான்னு கேட்டேன். அவங்க இருந்து அண்டா இருக்கான்னு கேட்டேன். இருக்கு அங்க எங்கேயாவது இருக்கும், ரேரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓ சரி. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னு வந்து பண்ணா ரான் ஆஃப் கட்ச்க்கு கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர்ஸ், கிட்டத்தட்ட 8 hours 45 minutes ஜேர்னி. காலையில் ஒரு 6 மணிக்கு போய் நாங்கள் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கூகுள் மேப் என்ற குட்டி சேத்தான்னு காட்டுதுங்க. ஸோ வந்து நாங்கள் காரில் ஏறி கிளம்பிட்டோம். எனக்கு வந்து ஒரு சின்ன எடிட்டிங் வேலை இருக்குது, அதனால் வந்து பார்த்து இங்கே உட்காந்து அப்படியே எடிட்டிங் வேலையை பார்க்க போகிறேன். தம்பி கொஞ்சம் நேரம் ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே வந்து பண்ணால் ஸ்வாப் பண்ணி அப்படியே மாற்றி நாங்கள் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் டிடிஎஃப். அதே மாதிரி காலையில் டேப்லெட் வாங்குறேன்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்க. ஆக்சுவலி டேப்லெட் எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து ஒரு 4 வாட்டி வாமிட் எடுத்துட்டேங்க. ஏன்னு தெரியல. நேற்று தம்பி சமைச்சது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து தம்பி இப்படி கூப்பிட்டு என்னை போடாதீங்கண்ணே சாக்கு ஸ்டன்னு அப்படிங்கிறான். ஏன்டாண்ணா அந்த டைலாக் நீயே சொல்ல, பெரிய செஃப் நம்மளெல்லாம் பெரிய செஃப்பா நினைக்கிறாங்கண்ணா எல்லாரும். ஆக்சுவலி தம்பி மேலே தப்பு இல்லைங்க, தம்பி சமையல்லாம் சூப்பரு. எண்ணெய் மசாலா வேற எது மேலடா? என்ன மசாலா இந்த ரெண்டு மேலயா? என்ன மசாலா இந்த ரெண்டுல ஏதோ ஒரு ப்ராப்ளம்ங்க. இல்லைன்னா காலிஃப்ளவர் இல்லைங்க, இதுல தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம். வாமிட் கிட்டத்தட்ட 4 வாட்டி எடுத்துட்டேன். ஸோ தம்பி சலோ நீ எத்தனை வாட்டி எடுத்த? டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? டேய் நீ என்னடா இப்படி படுத்திருக்க? டேய் உண்மையாவே தான் போலடா மசாலா இல்லைங்க. இது வந்து இந்த ட்ரெஸ் வெள்ளை சட்டையா, அதனால துவைக்க முடியாது, அதனால கழட்டி வச்சிருக்கேன். சரிடா அதை விடுறா. நீ எத்தனை வாட்டி வாமிட் எடுத்த? நான் ஒரு வாட்டி எடுத்தேன். ஒரே ஒரு வாட்டி தானா? அருணே நீ எத்தனை வாட்டிடா வாமிட் எடுத்த? நான் ஒரு தடவை தானே, காலையில எந்திரிச்ச உடனே எடுத்தேன். என்னடா சொல்ற? எங்க? அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு நான் எடுப்பான். வாமிட் எடுத்து வச்சுக்கிட்டுமா கேட்டா? ஏய் எனக்கு தெரியவே தெரியாதுடா. நானே ஒன்னும் சைக்கோ ஒன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். வாமிட் எடுக்கிறது ஏன்டா சொல்லக்கூடாது? அவனுக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்குன்ற மாதிரி ஆயிடும். ஆக்சுவலி டிடிஎஃப் வாமிட் எடுத்து அசிங்கப்பட மாட்டாங்க, டிசென்ட்ரியானா கொஞ்சம் ஃபீல் பண்ணி அதை சொல்லாமல் இருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற டிடிஎஃப். எஸ், ஸோ வந்து தம்பியோட கைவண்ணம்லாம் கிடையாது. ஸோ மசாலாவா என்னையான்னு தெரியலைங்க. அந்த மசாலா உள்ள வச்சிருக்கேடா, அது எக்ஸ்பைரி பார்க்கணும். நான் இப்போ போய் எக்ஸ்பிரியை பார்க்குறோம். மாவனை எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா எங்கே வாங்கியிருந்தோம். அதே மாதிரி இனிமேல் நம்மளும் பெரிய கடையாக இருந்தாலும் சரி சின்ன கடையாக இருந்தாலும் சரி எக்ஸ்பிரி டேட் பார்த்தே வாங்குவோம். எதனால இப்படி உடம்பு சரியில்லாம நம்ம ரயில்ல இத்தனை நாள் சமைச்சு சாப்பிட்டுருக்கிறோமே, ஒரு நாள் இந்த மாதிரி ஆயிருக்கா? 2வது வாட்டிடா இது. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வாமிட் வர்ற மாதிரி மட்டும் தான் இருந்துச்சு. வாமிட் இது உண்மையான வாமிட் மட்டும் தான் வர்ற மாதிரி இருந்துச்சே தவிர அதே கடையில தான், அந்த கடையில வாங்கின பிறகு தான் உங்களுக்கு ஆயிருக்கு. அதுவும் அதே கடை தானா? குஜராத் சிவன் கோயில் அருண் யோசிச்சு, அதுவும் அதே கடை தானா? டிக்கெட் டைம் ஆச்சுன்னா இயர்லி மார்னிங் 2:15 ஆச்சு. ஸோ இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்தா ஜஸ்ட் 277 கிலோமீட்டர்ஸ் அண்ட் வந்து 5.5 hours ஜேர்னி தான் காட்டுது. ஸோ ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னாங்க, ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீசார்ஜ் பண்ண ரீசார்ஜ் ஆயிடுச்சு. பட் அது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ தம்பி வந்து பண்ண நல்லா தூங்கிட்டு இருந்தான். திடீர்னு கண்ணை முழிச்சு இந்த ஒரு சீனரியை பார்த்த உடனே ஓ தேங்க்யூ ஸோ மச் பையா. ஆக்சுவலி டிடிஎஃப் நாங்கள் அந்த டோல்கேட்டில் நின்றுட்டு இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி அந்த கம்பி மாதிரி இருந்துச்சுங்களாங்க. ஸோ தம்பிக்கு வந்து பார்த்தா திடீர்னு தூக்கம் கழிச்சு முன்னாடி பார்த்தா வண்டி நின்றுட்டு தான் இருக்குது. எப்பவுமே வந்து பண்ண அந்த கேட்டு பக்கத்தில் ஒட்டி தான் நிப்பாட்டுவேன். ஸோ அந்த ஒரு இது வந்து பண்ண இப்படி நிற்கும் போது தம்பி பார்த்த உடனே டக்குன்னு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சுத்த ஆரம்பிச்சிட்டான். செல்லம் காலங்க வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? வைக்கக்கூடாது, அதுக்கு தான் நான் டென்ட் போட்டுக்கலாமா, நீ தான் போலான்னு. ஸோ தம்பிங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரான் ஆஃப் கட்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரான் ஆஃப் கட்சிக்கு அப்புறம் வந்து பண்ண நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ண உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ளாகில் சொல்கிறோம். அதனால தான் உடனே அடுத்தடுத்து போயிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏர்லி மார்னிங் 2:15 ஆச்சுங்க. வந்து ஜஸ்ட் 277 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ எக்ஸாக்டாக சொல்ல போனால் 123 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிட்டு வந்துட்டோம். இன்னும் இப்படி போய்கிட்டே இருப்பேன். எனக்கு என்னன்னாங்க 60லயே போறேன்னா 60, 50, 40ல கூட வந்துட்டு இருந்தேன். ஸோ அதனால வந்து பண்ண லைட்டாக தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. சரி எங்க யார் நிப்பாட்டி தூங்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ வந்து இங்கே ஸ்பீட் லிமிட்டே அங்கங்கே வந்து பண்ண 80, 90 அப்படின்லாம் இருக்கு.
பட் ஆஃப்கோர்ஸ் நோ. ஸோ நான் வந்து பண்ண வேகமாக ஓட்டக்கூடிய பையன் தான். பட் வந்து எங்கே எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ வந்து எப்பவுமே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட தான் என்றைக்குமே ட்ரைவ் பண்ண டிடிஎஃப். ஸோ இந்த ரோட்டில் வந்து பண்ணால் எப்போ என்ன வேணால் நடக்கலாம். மாடு உள்ள வரும். இருங்க டிடிஎஃப், உங்களுக்கு எங்கேயாவது உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா, மாடு ஒன்று போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே நல்ல தெளிவாக தெரியுது. ஆனால் உங்களுக்கு மிரரில் உங்களுக்கு தெரியலைங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து போனால் இந்த மாதிரி அடிக்கடி வந்து போனால் மாடு கிராஸ் ஆகும். அதனால 40 ஸ்பீட் 50 ஸ்பீட் 60 ஸ்பீட் தான் கரெக்டாக இருக்குங்க. ஸோ ஓகே டிடிஎஃப். ஸோ அதனால வந்து பண்ணால் வந்து மாறி போகுது. அதுவும் இல்லாமல் காருங்க, பைக்னா கூட வந்து பண்ணால் அந்த ஸ்பீடில் கூட ஓட்டுவேன். காரு ஸோ பார்த்துப்போம். நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. டிடிஎஃப் ஆக்சுவலி நம்ம ஆல் ஓவர் இந்தியா ரைடு அப்படின்னு சொல்லி நம்ம ஆக்சுவலி கிளம்பல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிளம்புனது வந்து பண்ணால் சும்மா கிளம்பணும், சும்மா ஒரு 2-3 ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அப்படியே பிளான் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா ரைடுன்னு சொல்லி பிளான் பண்ணோம். உண்மையாகவே ரொம்ப ஒர்த்தாக ஃபீல் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஆல் ஓவர் இந்தியா ரைடில் என்னென்ன வித்தியாசமான மக்களை பார்க்குறோம், எப்படியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். சூப்பராக இருக்குது டிடிஎஃப். ஆக்சுவலி நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது திடீர்னு மாடு கிராஸ் ஆகும், நாய் கிராஸ் ஆகும், ரோட்டில் சிங்க கிராஸ் ஆகுதுங்க. அதனால தான் வந்து பண்ணால் ஒரு 40 to 60 ஸ்பீட் லிமிட்டே வந்து பண்ணால் அதில் 80 90 70ன்னு வச்சுருக்காங்க. பட் ஈவன் தான் நான் ஏன் 40 50 வரேன்னா டக்குன்னு அனிமல் கிராஸ் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது டிடிஎஃப். ஸோ தேவையில்லாமல் நம்மளால ஒரு உயிருக்கு அதோட உயிருக்கும் பாதிப்பு, நமக்கும் வந்து பண்ண பாதிப்பு. அதனால தான் வந்து பண்ண 40 to 50 போகிறேன். நம்ம vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு இருக்கோங்க. ஸோ போகிற வழியில் எங்கேயாவது ஜம்முன்னு தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ண எங்கேயாவது போய் ரீச் ஆகும்ல, அங்கேருந்து நான் வந்து பண்ண vlog கண்டினியூ பண்ணுறேன். டடா போய் டேக் கேர். vlog ஆகும். எல்லாரும் மறக்காமல் எல்லா எபிசோட்ஸும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல் ஓவர் இந்தியா ரைடு அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சிறுசு கிடையாது டிடிஎஃப். கிட்டத்தட்ட எவ்வளோ மாதமாக ரைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் மகாராஷ்டிரா முடிச்சிருக்கோம், குஜராத் இப்போ தான் முடிக்கவே போகிறோம். இன்னும் எவ்வளவோ ஸ்டேட்ஸ் இருக்குது. இதில் எப்படிலாம் பண்ண போகிறோம், எவ்வளோ வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்து போகிறோம் தெரியல. ஸோ எல்லாமே சூப்பராக பயங்கரமாக அல்டிமேட்டாக முடிச்சிருவோம். ஓகே டிடிஎஃப், நம்ம vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் தட்டி இருக்கோங்க. டடா போய் டேக் கேர். எவ்வளோ வேகமாக போன சேவை போங்க. அதை ஹெல்மெட் பண்ண வேண்டியது இருக்கீங்க. பை டிடிஎஃப். வரைக்கும் பார்த்து பார்த்து சேஃபாங்க. லவ் யூ ஸோ மச்.